திரு ரவி குழந்தைவேலு, எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து இந்த நெருக்கடி அதிகரிக்குதா இன்னைக்கு நீதிமன்றத்தின் கேள்வி உட்பட? இல்லை, இது வழக்கமாக நீதிமன்றத்தில் வழக்கு வரும்பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மாதிரி தீர்ப்புகள் வருது. அது ஏன் இப்படி வருது அப்படி வருதுன்னு நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. ஏன்னா நீதிபதி ஜுடிஷியல் இதுங்கும் போது நம்ம அதை கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு கட்சிக்கு ஒரு முக்கியமான இது பொதுக்குழு தான். அதிமுக பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. பொதுக்குழுவில் அதிகபட்சமாக இபிஎஸ் அவர்கள் வேணும் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதன்படி தான் தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் இது பண்ணுவாங்களே தவிர வேற எதுவும் மாற்றி பண்ணுறதுக்கு முடியாது. அதே மாதிரி அண்ணன் கேசிபி அவர்கள் கூறும் பொழுது ஓபிஎஸ் இருக்கும் பொழுது ஜெயிச்சது அப்படிங்கிறாரு. அப்போது அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாரு, தனி மனிதர்களுக்கு வேல்யூ இல்லை, கட்சிக்கு தான் வேல்யூ, இவருக்கு வேல்யூ இல்லை அவருக்கு வேல்யூ இல்லை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பேசும்பொழுது ஓபிஎஸ் இருக்கும் பொழுது ஜெயிச்சது அப்படிங்கிற கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அதை யோசிக்கணும் இல்லையா? அப்போ ஓபிஎஸ்ங்கிற தனி மனிதருக்கு ஒரு பெரிய வேல்யூ இல்லைங்கிறது அவருடைய வாதத்திலேயே தெளிவாக தெரியுது. எடப்பாடி அவர்களை பற்றி குறிப்பிடும்போது எடப்பாடி நின்னா ஜெயிப்பாரா போவாரா அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் ஓபிஎஸ் இருக்கும்போது தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஓபிஎஸ்க்கும் அது பொருந்தும் இல்லையா? இதை இவரை இப்படி பற்றி பேசும்பொழுது அதே மாதிரி அவரை பற்றி பேசும்பொழுதும் அது அது அந்த வாதம் பொருந்தும் இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், கட்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய இமேஜ். அந்த இமேஜில் தான் எல்லாருமே ரன் ஆகிட்டு இருக்காங்க. அந்த இமேஜுக்குள்ள தான் எல்லாரும் ரன் ஆகிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில் ஒரு சர்வாதிகாரத்தன்மையோட எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு. ஒருங்கிணையணும். இப்போ அதான் கேசிபியும் சொன்ன விஷயத்தை நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ள வரும்போது செல்போன் கொண்டு வரக்கூடாது, ஒருங்கிணைப்பை பற்றி பேசக்கூடாது, மாவட்ட செயலாளரை பற்றி குறை சொல்லக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டி இருக்கிறார். அப்படின்னா அப்ப கட்சிக்குள்ள எங்க ஜனநாயகம் இருக்கும்? அப்ப கட்சி எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. அதாவது யூகங்களின் அடிப்படையில தான் இந்த கேள்விகள் இதெல்லாம் வருதே தவிர ஒரு பாதுகாப்பு கருதி ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற ஒரு விவாதத்தையோ ஒரு ஆர்குமெண்ட்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். எதுக்கு பாதுகாப்பு இல்லை, கண்டிப்பாக தேவை. அதாவது இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார், ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங் லைவ்ல யார்ட்டையும் நம்மகிட்ட காமிக்கிறது கிடையாது. அதே மாதிரி அங்கே என்ன நடந்ததுங்கிற கருத்து நம்ம ஏன் எப்படின்னு எல்லாம் போய் கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அதாவது அவங்களுடைய கட்சி ஜனநாயகத்துக்குள்ள உள்ள என்ன பேசலாம், என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அது அவர்களுக்குள்ள எடுக்கப்பட்ட முடிவு. அதே மாதிரி ஒரு கட்சி கூட்டணி அமைக்குது, ஏன் அவங்களோட கூட்டணி அமைச்சுங்க, ஏன் அமைக்கல, அதுவும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து இல்லைங்களா? அது மாதிரி ஒரு இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது அப்படின்னா தேவையில்லாத இப்போ நீங்க இன்னைக்கு எல்லார் கையிலும் செல்போன் இருக்கு. எல்லார் கையிலும் செல்போன் மட்டும் இல்ல, அதுல வீடியோ பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம் இல்லையா? இப்போ அங்க இருக்கிற விஷயங்கள் ஒன்னொன்னு வெளியில வரும்பொழுது தேவையில்லாத விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் அதிகப்படுத்துமே தவிர பிரச்சனைகளை சால்வ் பண்ற சொல்யூஷனா கண்டிப்பா இருக்கு. அதுக்கு அதை காட்டிலும் அவர் எதுல கவனமா இருக்கிறாருன்னா ஒருங்கிணைப்பு குறித்து பேசவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. யாரையும் ஏன் இந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவர் இறங்கி வரவே மாட்டேங்கிறாரு? ஏன்னா இப்ப கேசிபி சொல்றாரு, எல்லாரும் சொல்றாருதான், நீங்க தொடர்ந்து மக்கள் மன்றத்திலையும் வெற்றி பெற முடியல, கட்சிக்குள்ளேயும் உங்களுக்கு ஆதரவை உறுதியா திரட்ட முடியல அப்படின்னா அப்போ ஒருங்கிணைப்ப ஒரு முறை முயற்சித்து பார்க்கறதுல என்ன இருக்கு? அப்ப உங்களோட இடம், உங்களோட பதவி பறி போயிருங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு கட்சியை அழிக்க பார்க்கிறீர்கள் அப்படின்னு டிடிவி தினகரன் சொன்னா ஏன் நம்ப கூடாது? அந்த வியூவே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இப்போ அண்ணன் எடப்பாடி இவர் நம்ம கேசிபி அண்ணன் பேசும்போது என்ன சொல்றாங்க, 96ல மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க, கொலப்பாக்கத்துல நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அங்க எல்லாரும் உள்ள போய் வீடியோ எடுத்து வெளியே போட்டாங்களா? அங்க நடந்தது எல்லாம் வெளியில பேசினாங்களா? செல்போன் இல்ல, எதுவா இருந்தாலும் அப்பயும் செல்போன் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு, 96 லெவல்லே வந்துருச்சு சரிங்களா? வீடியோ இருந்திருக்காது, மீதி வாட்ஸ்அப் இருந்திருக்காது, அதெல்லாம் இருந்திருக்காது. நீ என்ன வேணா பண்ணலாம், பண்ணணும்னு நினைச்சா இல்லைங்களா? அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அதே மாதிரி ஏன் தோல்வி அடைந்ததுன்னு அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கோ இல்ல தலைவர்களை கேள்வி கேட்கறதுக்கோ அந்த டைம்ல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா தலைவர்கள் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு ஏன் தோல்வி அடைந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த சசிகலா குடும்பம் சேர்ந்தவர்கள் செய்த பராக்கிரமங்கள்னாலதான் தோல்வி, மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. இந்த ஒரு 10 தோல்வியில 8 தோல்வி சசிகலா அவர்கள் செய்தது. அப்படி நான் சொல்றேன். 96ல நடந்தது சொல்றேன். 96ல நடந்தது. அவர்கள் செல்வி ஜெயலலிதாவுக்கு தெரியாம தான் 2011ல வெளியே அனுப்பிட்டு அடுத்து கொஞ்ச நாள்ல திருப்பி அவங்களை பல நிர்பந்தங்கள் இருக்கலாம், பல அரசியல் காரணங்கள் இருக்கலாம். ஜெயலலிதாவை நிர்பந்திக்க கூடிய அளவுக்கு அவங்க பல சூழ்ச்சிகள், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கும் 1008 பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு இருந்த நிர்பந்தம் என்ன என்பது கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், நீங்க சொல்றது இல்லங்க, நீங்க சொல்றது செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆளுமையை குறைத்து மதிப்பிடுறது இல்ல. அவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள், எந்த மாதிரி நெருக்கடிகள் இருந்ததுங்கிறது சில விஷயங்களை வெளியே பேச முடியாது. இல்ல, பல நிறைய நெருக்கடிகள் இருந்தது. இப்போ இவர்களை சேர்க்க கூடாது என்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்களை கேட்டீங்கன்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க?
சேர்க்கல பிடிவாதம் சர்வாதிகார போக்கு சொல்லுவாங்க. இதற்கு மேல வேற என்ன பதில் சொல்ல சரி, முடியும்? ஏன் சேர்க்க வேண்டாம்ங்கிறதுக்கு நீங்க ஒரு சாலிடான கடந்த காலங்களில் இப்ப இங்க இருக்கக்கூடியவர்கள பாத்தீங்கன்னா கேசிபி அண்ணனாகட்டும் இல்ல புகழேந்தியா இருக்கட்டும் இல்ல அக்னீஸ்வரனா இருக்கட்டும் இல்ல நானா இருக்கட்டும், எல்லாருக்குமே என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது 101% தெள்ள தெளிவாக தெரியும். சரியா? ஏன் சேர்க்க மறுக்கிறார்கள் என்பதும் மனசாட்சி பூர்வமாக அவர்களுக்கு உண்மை 100% தெரியும். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களும் ஒருத்தர்களா இருப்பாங்க கண்டிப்பா. அதுல எந்த இடத்துலயும் அவங்க மறுக்க முடியாது. நாங்கெல்லாம் பாதிக்கல, அவங்க நல்லவங்க வல்லவங்க, அவங்க எல்லாம் ஒண்ணும் போலாரமா பேச முடியாது. இல்ல, அவர்களுடைய ஆளுமையின் கீழ் கட்சி படாத பாடுபட்டு சின்னப்பண்ணமானது. முக்கிய நிர்வாகிகள் பல பேர் பாதிக்கப்பட்டார்கள். பழனிசாமி ஆளுமையின் கீழ் கட்சி நல்லா இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஏன் ஜெயிக்க முடியல? இல்ல ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறது வந்து நீங்க இவர் தலைமை ஜெயிச்சாரு அப்படி கேட்டோம்னா 10 வருடமா திமுக ஏன் ஜெயிக்கல அப்படிங்கறதுக்கு யாராவது காரணம் சொல்ல முடியுமா? கடந்த 10 வருடம் தொடர் தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது 77 இருந்து 87 வரைக்கும் அவங்களால எந்திரிக்கவே முடியல. 80ல நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஆட்சி யாரிடம் இருந்தது அதுதானே முக்கியம். இப்ப நீங்க தமிழ்நாட்டை யார் ஆள்றாங்க அப்படின்னு பார்க்க போனா அதிமுக 10 வருடம் தொடர்ந்து ஆளுகிட்டே இருக்கு. அம்மா இருக்கும்போது தொடர்ந்து 10 வருடம் ஆளுந்துட்டே இருக்கு. அப்ப ஏன் இவங்களால எந்திரிக்க முடியலங்கிறதுக்கு யாராவது விளக்கம் கொடுக்க முடியுமா? ஏன் இப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமான்னா, சூழ்நிலைகள் மாறும் பொழுது மக்களினுடைய கருத்துக்கள் மாறுபட்டு வாக்களிக்கிற இது வந்து கண்டிப்பா மாறுபடுது. சரிங்களா? இவர்களை சேர்த்தால் கட்சி வளம் பெறாது, வளர்ச்சி பெறாது என்பதில் அவர் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்திருக்கிறார். அதுல ஒண்ணு மறுக்கிறதுக்கோ, இது இப்ப தனிப்பட்ட முறையில் அவங்க உண்மையா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா உண்மையை ஒத்துப்பாங்க. இப்ப அவங்க ஆர்குமெண்ட் பண்ற சேக்கில வந்து கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களை சேர்த்தாதான் வலுப்பெறும்பாங்க. அவங்களை சார்ந்து கண்டிப்பா கட்சி இல்லை அப்படிங்கிறது கேசிபி சொன்ன பல வரலாறு இப்ப சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, தனிநபருக்கு சந்திச்சு கிடையாது அப்படிங்கிறாரு இல்லையா. அப்புறம் அதே வந்து இவங்களுக்கும் பொருந்தும். யாருக்கு? ஓபிஎஸ்க்கும் பொருந்தும், சசிகலாவுக்கும் பொருந்தும், தினகரனுக்கும் பொருந்தும். ரைட். திரு ரவி குழந்தைவேலு சொல்லுங்க, சொல்லக்கூடிய இந்த ஒப்பிட கூடாது, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு. இல்ல இப்ப ரெண்டு ஒருங்கிணைப்பு குழுல இருக்கவங்களுக்கு ரெண்டு டிஃபரெண்டான ஒப்பீனியன். கவனிச்சிங்களா? ஒரே ஒருங்கிணைப்பு குழு அண்ணன் கேசிபி அவர்களும் இவர் புகழேந்தி அவர்களும் சரிங்களா ஒருங்கிணைப்பு குழுல இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, ஜுடிஷியலா தான் எல்லாமே முடிவு பண்ணணும்னா ஜுடிஷியலா சிஎம்ஏ முடிவு பண்ணிடலாம், கட்சி தேவையில்லைங்கிறாரு. இவர் புகழேந்தி என்ன சொல்றாரு, ஜுடிஷியலா எங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய வெற்றி, நான் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரே குழுல ரெண்டு வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கு. அதை கவனிங்க. இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க, ஜுடிஷியலா எங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய வெற்றி நீங்க சொன்னீங்க. இதே வந்து கேசிபி என்ன சொல்றாரு, ஜுடிஷியலா வெற்றி பெற்றா ஜுடிஷியலா அப்ப முதலமைச்சரே நிர்ணயம் பண்ணிக்கலாம், அப்ப நம்ம கட்சி எல்லாம் தேவையில்லை, பொதுக்குழு தேவையில்லை, இப்ப ஓட்டு போட அதெல்லாம் தேவையில்லை, ஜுடிஷியலாவே எல்லாத்தையும் டிசைட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ ஒருங்கிணைப்பு குழுவிலேயே ரெண்டு வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கு. இவர் வெற்றிங்கிறாரு, அவர் ஜுடிஷியலா கிடைச்சது வெற்றி இல்ல, அப்படி இருந்துன்னா நீ முதலமைச்சரே நிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால கருத்துக்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கு. சரிங்களா? அவங்கள விட்டுருங்க, நான் இப்ப உங்களை நோக்கி கேட்கிறேன். இப்ப புகழேந்தி கூட சொன்னாரு, செங்கோட்டையன் வந்து ரொம்ப முரண்பட்டு எந்திரிச்சு போனாருன்னு சொல்லி, அது அதிகாரப்பூர்வமற்றதா கூட நீங்க கொஸ்டின் பண்ணலாம். ஆனா புகழேந்தி சொல்றாரு. இன்னொரு விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போவோமே, செல்லூர் ராஜு மதுரையில் ஏன் வந்து 3வது இடம் போச்சுன்னு ஒரு விவாதம் வந்துச்சு, ஒரு பிரச்சனையாக முரண் வந்தது அப்படின்னு. அவர் பப்ளிக்காக ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, மதுரையில் என்ன இங்கே செல்வி ஜெயலலிதா காலமோ எம்ஜிஆர் காலமோ கிடையாது, எப்படி நம்ம இவ்வளோ உழைச்சாலும் இவ்வளோ தான் நமக்கு கிடைக்க முடியும் அப்படின்னு. அப்போ ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த சொன்னாலும் அதுக்கு முரண்பட்டு இங்கேயும் நின்றுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அது ஒரு எதிர்ப்பு குரலாக தானே அப்போ பார்க்கப்பட்டது. எதிர்ப்பு குரல்ல வேற என்ன, ஏதாச்சுமா அவர் வந்து எப்பயுமே ஒரு காமெடியை பேசக்கூடியவர். செல்வி ஜெயலலிதாவை நோக்கி இப்படி பேசுவீங்க? இல்ல, அப்படி பேச முடியாது. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நடந்த விஷயங்கள் வேறு, அதற்கப்புறம் நடந்த விஷயங்கள் வேறு. ராணுவ கட்டுப்பாடு பெருமையா சொல்றீங்க, ஜனநாயகமா இருக்கிறோம்னு மாத்தி சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆளுமை வேறு, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய ஆளுமை வேறு, எடப்பாடி அவர்கள் ஆளுமை வேறு, ஓபிஎஸ் உடைய ஆளுமை வேறு. அப்படி நீங்க எடுத்துக்க கூடாது. ஒரு முறை நான் இப்ப கேட்டதுதான், ஒரு ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்துல ராணுவ கட்டுப்பாட்டோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை பெருமிதமா சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை முரணா சொல்லி கேட்டா அதிமுக ஜனநாயகம் உச்சத்துல இருக்கக்கூடிய கட்சி, அதனால எல்லாரும் ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன பாருங்க, ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் மறையும் பொழுது இன்னொரு தலைவர் வந்து அங்க ரெடியா இருக்கிறது இல்ல, இருக்கிறவங்களை வச்சு அதுல ஒரு நல்ல ஆளை வந்து செலக்ட் பண்ணி கேப்பபிளானவங்களை கொண்டு வந்து ஒரு தலைவர் ஆக்குறாங்க. இப்ப இதுல என்ன ஒரு சின்ன பிரச்சனை வரும்னா, இதற்கு முன்னால் அவர் ஒரு அமைச்சராக இருந்திருப்பார்,
அவர் ஒரு எம்பியா இருந்திருப்பார், அவர் ஒரு கிளை செயலாளராக இருந்திருப்பார், ஒன்றிய செயலாளராக இருந்திருப்பார், அவரோட வேலை செய்தவர்கள் எல்லாம் கூட 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்திருப்பாங்க. அப்ப அந்த ஏத்துக்கும் பொழுது அந்த எந்த ஒரு டிஃபரன்ஸ் பிரச்சனை வருதுன்னா, இவர் நம்மளோட இருந்தவர் இன்னைக்கு தலைவர் ஆயிட்டாரு அப்படிங்கும் போது ஒரு புரிதல் வந்து ஈஸியா அவரோட பேசலாம். இந்த ராணுவ தலைமைங்கிறது ஜெயலலிதா அம்மாவோட யாரோட போய் மந்திரியா இருந்தாங்க, யாரோட போய் கவுன்சிலரா இருந்தாங்க, யாரோட போய் எம்எல்ஏவா இருந்தாங்க, அவங்க எடுத்த உடனே தலைவர் ஆயிடுறாங்க. சரிங்களா? தலைவருடைய நிழல்ல இருந்து வந்து தலைவர் ஆயிடுறாங்க. அந்த பயண வழி பாதை முடிவு செய்து அந்த இடம் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது. அதே மாதிரி ஜெனரல் மன்னன் வந்து சொன்ன கருத்துக்கள் வந்து முழுவதுமே ஏற்புடையது. என்னன்னா அவர் என்ன சொல்றாரு, ஒரு பார்வை அப்படிங்கும்போது ஒரு பத்திரிகையாளர் பார்வை இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், தனிநபரை இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல, இப்படிதான் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறாரு. அது கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு டர்ன் வரும். அதான் அவர் தெளிவா குறிப்பிடுறாரு. 2026ல இபிஎஸ் கூட்டான டர்ன் வரும். அந்த டர்ன்ல தான் வெற்றி தோல்வி வந்து நிறைவு பண்ண முடியும். அப்ப ஒருவேளை வெற்றி அடையலன்னு வெச்சுக்கங்க, அப்ப क्वेश्चन பண்ணலாமா? இல்ல இல்ல, அந்த டர்ன் காலம்னு அப்படி சொல்லல. அவர் சொல்ல வரது எப்படின்னா இபிஎஸ் கான களம்னு சொல்லுங்க. அவருடைய களம், அவருடைய களம், அதே தான் நாங்களும் சொல்றோம். 2026ல எங்களுடைய களம் வரும். அந்த களத்துல நாங்க வெற்றி காமிப்போம். ஓகே.